ஸோ இது வந்து காட்டன் ப்ளவுஸ் பிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். இதுவுமே வந்து நான் எனக்கு தான் ஸ்டிச் பண்ணுறேன். நிறைய பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர்ஸ் கொடுக்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா லைனிங் ப்ளவுசஸ் தான் இருக்கும். ஸோ அதை வச்சு நான் வந்து லைனிங் ப்ளவுஸ் பண்ணுவாலாம் அந்த டைமில் நான் காட்டுறேன். பட் நார்மல் ப்ளவுஸ் வந்து நிறைய பேர் இப்போதைக்கு யூஸ் பண்ணுறதில்ல. 2x2 எல்லாம் வந்து நிறைய யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ வந்து எனக்கே நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ காட்டன் கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து ஒரு ஃபுல்லாக ஒரு ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபோல்டு வந்து இந்த பக்கம் என்னோட சைடில் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் நம்ம அதில் போட்ட மாதிரியே ஸ்ட்ரைட் ஆக்குறதுக்காக ஒரு லைன், அதுக்கப்புறம் வந்து கீழே ஃபோல்டிங்காக ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு இன்னொரு லைன் போட்டுடலாம். போட்டாச்சு. இப்போ இதில் என்ன நம்ம டிஃப்ரென்ஸ் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் எதுக்கு போடுவாங்க, யார் போடுவாங்க அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா, ரொம்ப சாரீ லவ்வர்ஸ் இருப்பாங்க, சாரீ வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப விரும்புவாங்க, ஸ்ட்ரக்சராக சாரீ கட்டணும்னு நினைப்பாங்கல்ல, அவங்க வந்து கண்டிப்பாக வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. நல்லா டைட்டாக இருக்கணும். சாரீ வந்து எப்பவுமே நம்ம சாரீ வியர் பண்ணும்போது ப்ளவுஸ் வந்து நல்லா டைட்டாக இருந்ததுனால தான் நம்மளோட சாரீ வந்து கட்டுறதுக்கு நல்ல கன்வீனியண்ட்டாக இருக்கும், கட்டுறதுக்கும் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப சாரீ லவர்ஸ் தான் வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுசஸ் விரும்புவாங்க. லூஸாக போடுறவங்க கண்டிப்பாக கிராஸ் கட்டிங் விரும்ப மாட்டாங்க, டைட்டாக போடுறவங்க கிராஸ் கட்டிங் விரும்புவாங்க. அது இல்லாமல் ஒரு சில பஸ்ட் மெஷர்மெண்ட் மட்டும் பெருசாக இருக்கும்ல, அவங்களுக்கு கண்டிப்பாக கிராஸ் கட்டிங் தான் நல்லது. ஓகேவா? இது வந்து இந்த சைஸ்க்கு அப்புறம் தான் போடணுமா, இந்த சைஸ்க்கு அப்புறம் போடக்கூடாது அப்படிலாம் கேட்டிங்கன்னா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து 30 சைஸ்ல இருந்தே கூட நீங்கள் கிராஸ் கட்டிங் போடலாம். பட் 30 சைஸை விட 32 சைஸில் வந்து இன்னுமே உங்களுக்கு கரெக்டாக நல்லா இருக்கும். அதாவது பாடி சின்னதாக இருந்தாலும் நம்ம வந்து கிராஸ் கட்டிங் போட்டு சாரீ கட்டும் போது கொஞ்சம் எம்போஸ்டாக காட்டும். ஸோ அழகாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம கிராஸ் கட்டிங் போடுவோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம இதில் மெஷர் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரியே, அதாவது நான் நார்மல் ப்ளவுஸ் கட்டிங்கில் வந்து பேக் எப்படி நான் மெஷர் பண்ணோம் அதே மாதிரி தான் மெஷர் பண்ணுறேன். ஸோ இதை நம்ம லாஸ்ட் வீடியோவிலே பார்த்தோம். இதில் வந்து 17 இன்ச் இருக்குது. எப்படி மார்க் பண்ணோம் அப்படிங்கிறதே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். கரெக்டாக இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிட்டு இந்த இடத்த இப்படி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இது வந்து இந்த லைன் வந்து நமக்கு ஸ்ட்ரைட்டாக போகணும். அதே மாதிரி இந்த பக்கமும் இந்த லைன் வந்து நமக்கு ஸ்ட்ரைட்டாக போகணும். இப்படி தேய்ச்சி விட்டுட்டு இந்த இடத்துல நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ இது நம்ம மெஷர் பண்ணோம்னா நமக்கு வந்து 17 இன்ச் அளவுக்கு வருது. ஓகேவா? ஸோ இப்போ 17-ஐ 2ஆல் டிவைட் பண்ணிக்கிறோம். 17-ஐ வந்து 2ஆல் டிவைட் பண்ணால் 8.5. 8.5 விட 8.5ஓட 1.5 இன்ச் ஆட் பண்ணி தான் நம்ம வந்து லைன் போட்டோம் நார்மல் ப்ளவுஸ்க்கு. ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதே 1.5 இன்ச் தான் ஆட் பண்ண போகிறோம். பட் அதை விட ஒரு 1/4 இன்ச்சு உள்ளே எடுக்க போகிறோம். எப்படின்னா இப்போ வந்து 10 இன்ச் வருதுல, 10 இன்ச் வைக்க மார்க் பண்ணாமல் 9 3/4 9.25 10 இன்ச் வந்தது, 10 இன்ச் வைக்காமல் 9.25 வச்சு தான் மார்க் பண்ண போகிறோம். ஸோ 9.25 வச்சு நம்ம மார்க் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் 1.5 இன்ச் தையலுக்கான அலவன்ஸையும் நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மற்ற மெஷர்மெண்ட் எல்லாம் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். பிளவுஸோட லென்த்து, ஷோல்டர், நெக்கு வித்து, நெக்கு டெப்த்து, ஆர்மோல் எல்லாமே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நான் இந்த ப்ளவுஸை வந்து மெஷர் பண்ணாமல் ஒரு 32 சைஸ்க்கான மெஷர்மெண்ட் நம்ம எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். லென்த்து பார்த்தீங்கன்னா லென்த்து உங்களோட விருப்பம் தான். 12.5லேருந்து 14 வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து 13.5 வைக்க போகிறேன். லென்த்து பார்த்தீங்கன்னா 13.5. ஸோ 13.5 வச்சா எனக்கு வந்து ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணும்போது 13 இன்ச் வரும். ஸோ 13.5 வைக்கிறேன். ஒரு நார்மல் 32 சைஸ்க்கு வந்து நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபாஸ்ட்டாக காட்டலாம்னு நினச்சேன். பட் வந்து 32 சைஸ்க்கான ஒரு மெஷர்மெண்ட்டே நான் கொடுத்துடலாம் அப்படிங்கிறதால இதிலே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இப்போ 13.5 இங்கே வச்சுட்டோம்ல. இப்போ ஷோல்டரோட அளவு 32 சைஸ்க்கு என்ன வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.25 வைக்கலாம். அதே மாதிரி கழுத்தோட அகலம் நெக் வித் எவ்வளோ வைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 2.25 வைக்கலாம். 2.25னா கம்ப்ளீட் ஆகும்போது நமக்கு வந்து 2.5 இன்ச் வந்துடும். அதுக்கப்புறம் நெக்கோட டெப்த்து உங்களோட விருப்பம் தான். மேக்ஸிமமாக எவ்வளோ வைக்கலாம் 32 சைஸ்க்கு அப்படின்னா மேக்ஸிமமாக கண்டிப்பாக வந்து 8 இன்ச்சுக்கு மேலே வைக்காதீங்க. ஸோ 8 இன்ச்சுக்கு மேலே வச்சோன்னா 32 சைஸ்க்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா அதாவது செஸ்ட் ரவுண்ட் கூட கரெக்டாக அமையாமல் போயிடும். ஸோ இதை வந்து நான் 7 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஆமோல் எவ்வளோ எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இங்கே 5.25 வச்சுருக்குறோம்ல, இங்கே வந்து 5.5 இன்ச்சு வச்சுக்கலாம். 5.5 5.25 அளவுக்கு வச்சுக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு லூஸ் வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது, கரெக்டாக தான் இருக்கும். ஸோ 5.25 வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக டைட் வரும். ஸோ வந்து ஏன்னா நம்ம தையலுக்கும் பிடிப்போம் அப்படிங்கிறதால 5.5 5.25 அளவுக்கு வச்சுக்கோங்க. நான் வந்து 5.5 இன்ச்சு வைக்க போகிறேன். ஆமோல் வந்து 5.5 இன்ச் வந்து நார்மலாக கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இது எல்லாமே நம்ம ஜாயின் பண்ணிடலாம், பாக்ஸ் போட்டுடலாம்.
ஸோ இவ்வளோ தான் வந்து 32 சைஸ்க்கான ஒரு மெஷர்மெண்ட். இவ்வளோ தான். இது போட்டிங்கன்னா எல்லா 32 சைஸ்க்கும் மேக்ஸிமம் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து ஆமோலுக்கு வந்து நம்ம ஷேப் கொடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1 இன்ச்சு கொடுத்தா போதும். ஸோ 1 இன்ச் கொடுத்து ஷேப் கொடுத்துட்டோம். நம்ம வந்து எதுக்கும் மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம். இது எவ்வளோ வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமோல் பார்த்தீங்கன்னா 32 சைஸ்க்கு 14.5 அந்த மாதிரி ஒரு சிலருக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. மேரேஜ் ஆகாமல் எங்கே இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து கம்மியாக தான் வரும் ஆமோல் அளவு. மேரேஜ் ஆகிட்டு குழந்தை பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக வந்து அதிகமாக வரும். ஏன் இப்படி சொல்கிறேன், அதில் கூட டிஃப்ரென்ஸ் வருமானு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து நம்மளோட பாடி வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ ஆஃப்டர் டெலிவரி பார்த்தீங்கன்னா நம்மளோட மசில்ஸ் எல்லாம் கொஞ்சம் லூஸ் ஆகுறதால கண்டிப்பாக வந்து நம்மளோட மெஷர்மெண்ட் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இருக்கிற மெஷர்மெண்ட்டு கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். ஸோ அதையும் கன்சிடர் பண்ணணும். நம்ம எப்பவுமே கட் பண்ணும்போது அந்த விஷயத்தையும் கன்சிடர் பண்ணணும். நம்ம 32 சைஸ் போடுறோம்னா எல்லாருக்குமே அந்த 32 சைஸ் கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அதுக்காக தான் இதை சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து இதை மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம். அதாவது நமக்கு சுற்றி எடுக்கும்போது 7.25 வரணும். ஏன்னா என்னோட ஆமோல் சுற்றளவு பார்த்தீங்கன்னா 14.5. ஸோ 7.25 வரணும். அதில் பாதி 7.25. ஸோ அந்த வருதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எக்ஸாக்டாக கரெக்டாக 7.25 வருது. ஓகேவா? ஸோ இதை வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் நீங்கள் வந்து ஆமோல் அளவை சுத்த அளவை எடுத்துட்டு கூட நீங்கள் வந்து இதை மெஷர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் ஒரு 32 சைஸ். அப்படி இல்லைனா இப்போ நான் வந்து மெஷர்மெண்ட் சொல்லியிருக்கேன், இப்படி ஃபாலோ பண்ணுறதுனா நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் 32 சைஸ்க்கு மட்டும்தான் சொல்லியிருக்கேன். மற்றபடி நீங்கள் இல்லைனா ப்ளவுஸில் நான் வந்து போன வீடியோவில் எப்படி காட்டணும்னா பேக் மார்க்கிங் எப்படி காட்டணும்னோ அதே மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து இது மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். பேக் நம்ம மார்க் பண்ணிவிட்டோம், கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இதில் வந்து நான் பான் நெக் ஷேப் எப்படி போடுறதுன்றதையும் காட்டிடுறேன். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ நம்ம இந்த ஷேப் போட்டிருக்கோம். இல்லை இதில் இருந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு உள்ளே எடுத்துக்கோங்க. உள்ளே எடுத்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டுட்டு இதை வந்து அப்படியே கிராஸாக எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸோ இவ்வளோ தான் பான் நெக்கு. இதையும் நம்ம கட் பண்ணிடலாம். இங்கே கட் பண்ணும்போது மேலே எடுத்துகிட்டு போகாதீங்க, இப்படியே ஸ்டாப் பண்ணிடுங்க. கரெக்டாக இந்த ஆமூல் வர இடத்துல ஸ்டாப் பண்ணிடுங்க. உங்களால் கரெக்டாக பண்ண முடியல கொஞ்சம் மேலே எடுத்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் போட்ட மாதிரியே இதுலேயே நம்ம நாச் போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து கிராஸ் கட்டிங் போடுறதுக்கு கிளாத்தை வந்து நம்ம இப்படி ஃப்ரண்ட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இதில் வந்து நிறைய கிளாத் இருக்குது. நமக்கு வந்து இந்த அளவுக்கு வராது. நார்மலாக இருக்கிற ப்ளவுஸ் 2x2 கிளாத் வந்து இந்த அளவுக்கு அகலம் வராது. ஓகேவா? ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நம்ம பேக் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, ஸோ பேக் கட் பண்ணி வச்சதை இந்த ஆமோல் பாருங்கள், இதுதான் ஆமோல். உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுதான்னு தெரியல. இங்கே பாருங்கள், இதுதான் ஆமோல். ஸோ இப்படி வச்சு தான் நம்ம மார்க் பண்ண போகிறோம். இதுதான் கிராஸாக இருக்கும் பீஸு. ஸோ இதை எப்படி வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த லைன் ஸ்ட்ரைட்டாக இருக்குல்ல, இதை தள்ளி நான் இன்னும் ஒரு லைன் போட்டுக்கிறேன். சும்மா இது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதால இந்த ஒரு லைன் போட்டிருக்கேன். இப்போ வந்து இந்த ஆமோலை இப்படி எடுத்துகிட்டு வந்து வைங்க. அதாவது இங்கே நெக் இருக்குது, இங்கே ஆமோல் கம்ப்ளீட் ஆனது இருக்குது. ஸோ இது ரெண்டும் ஸ்ட்ரெயிட்டாக இந்த லைனில் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு கிராஸ் வரும். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல கிராஸ் வரும். இதுவும் கரெக்டாக இப்படி இருக்க மாதிரி வச்சுடுங்க. ஓகேவா? ஸோ இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக இதோட டயக்ராம் அப்படியே போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு. ஸோ இது அப்படியே ஒட்டி நான் மார்க் பண்ணிக்கிறேன். எல்லா இடத்துலையும் அதை அப்படியே நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ சுற்றி ட்ரா பண்ணியாச்சு. ஆமோலையும் நம்ம அப்படியே வரைஞ்சிக்கலாம். ஆமோல் வரைஞ்சிட்டோம். நெக்கை வந்து எங்கே கம்ப்ளீட் ஆகிருக்கு அப்படிங்கிறத மட்டும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து இந்த கிளாத்தை நம்ம எடுத்துடலாம். அந்த நம்ம லைன் போட்டிருக்கோம்ல, செகண்ட் லைன், அதையும் வந்து இங்கே தெரிகிற மாதிரி நான் ஒரு மார்க் கொடுத்துக்கிறேன். ஸோ பேக் ஹைட் நமக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது இதில் தான் தெரியும். ஸோ இப்போ பாருங்கள், இது எல்லாமே வந்து திரும்பவும் நான் பாக்ஸ் போட்டுக்கிறேன். இப்போ இந்த ஆமோல் வந்து நம்ம ரெகுலராக போடுவோம்ல, கொஞ்சம் வெளியே எடுத்து அந்த மாதிரி லைட்டாக எடுத்துக்கலாம். ரொம்ப வெளியே எடுக்கக்கூடாது. கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ்க்கு லைட்டாக வெளியே எடுத்தால் போதும்.
ஸோ வெளியே எடுத்து போட்டாச்சு. இப்போ வந்து நீங்கள் மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் எடுத்து இங்கே நம்ம மார்க் கொடுத்துருக்கோம்ல நெக்குக்கு, இந்த இடத்துல தான் வைக்க போகிறோம். ஸோ பாருங்கள், அதே மாதிரி ஒரு 1/2 இன்ச்சு கீழே இறக்கம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த ப்ளவுஸை இப்படி வச்சுட்டு மற்றது எல்லாமே நம்ம அதில் மார்க் பண்ண மாதிரியே தான், பட் இந்த மாதிரி கிராஸில் வைக்கிறோம், அவ்வளோதான். ஸோ நெக்கோட டெப்த்து, அதுக்கப்புறம் இந்த பட்டி மார்க்கிங் எல்லாமே சேம் அதே தான். ஃப்ரண்ட் ஹைட்டுக்கு வந்து இந்த கீழே மார்க் பண்ணும்போது ரொம்ப இறக்காதீங்க, ஓரளவுக்கு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு இறக்கி போட்டிங்கனாலே போதும். சாம்போல் சைடையும் நம்ம மார்க் பண்ணிடலாம். சரி போட்டாச்சு. இப்போ அதே தான் நம்ம வந்து ஃப்ரண்ட் ஹைட்க்கு லைன் போட்டுக்கலாம். ஸோ ஷேப் போட்டாச்சு. இப்போ வந்து நெக் ஷேப்பையும் கொடுத்துக்கலாம். இங்கேயும் வந்து நெக்கு கிட்ட இருந்து லைட்டாக ஒரு கிராஸ், 1/4 இன்ச்சில் ஒரு கிராஸ். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து கிராஸ் கட்டிங்க்கான மார்க்கிங் எல்லாமே நம்ம பண்ணிட்டோம். மோரார்லெஸ் சேம் தான். நம்ம வந்து நார்மல் ப்ளவுஸில் என்ன பண்ணுமோ அதே தான், பட் இதை வந்து கிராஸில் வச்சு நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ இப்போ இதை நம்ம கட் பண்ணிடலாம். ஸோ இப்போ கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா ஷோல்டர்கிட்டே நெக்குக்கிட்டே வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம வந்து இந்த கிளாத் வந்து இந்த எட்ஜில் இருக்கும், அதை ஒட்டி தான் நம்ம மார்க் பண்ணுறோம் அப்படிங்கிறதால அந்த மாதிரி இருக்கும், கொஞ்சம் அதிகமாக வரும் ஃப்ரண்ட் பீஸ் மட்டும். ஸோ இப்படி நீங்கள் கட் பண்ணும்போது அந்த மார்க்கிங்கோடு சேர்த்து கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு வராது. ஸோ லாஸ்ட் வீடியோவில் பார்த்தவங்க நினைப்பீங்க இங்கே வந்து லைன் போட்டுட்டு 3ஆக பிரித்து தானே மார்க் பண்ணாங்க அப்படின்னு. ஆமாம், நீங்களும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. இது வந்து நமக்கு ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் இல்லை அப்படின்னும் போது நீங்கள் வந்து போன வீடியோவில் நான் எப்படி சொன்னனோ அந்த 3ஆக பிரிச்சுட்டு லைன் போட்டுட்டு ஷேப் போட சொன்னாலும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இதையே நம்ம நாச் போட்டுக்கலாம். ஸோ ஸ்லீவ் பட்டியெல்லாம் வந்து நார்மலாக நம்ம நார்மல் ப்ளவுஸுக்கு பண்ணுறது தான், வேறு எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. ஸோ இப்போ ஸ்லீவ் நம்ம மார்க் பண்ணிட்டோம். நிறைய பேர் வந்து சைட் ஜாயின் பண்ணும்போது ஆம்போல் கிட்ட கிராஸாக வந்துட்டு பாடி இப்படி வருது அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து அது ஒரு டவுட் இருக்குது. ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி வருது, அதுக்கப்புறம் பாடி வந்து இது இப்படி வருது அப்படின்னு நிறைய பேர் வந்து இந்த கொஸ்டின் கேட்குறீங்க, ஏன் அப்படி வருது அப்படின்னு. அது எப்படி வரும் அப்படின்னா, நம்ம வந்து இப்போது அந்த ஸ்லீவ் கட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் என்ன பண்ணுறதுனா ஸ்லீவோட ஷேப் கொடுக்க மாட்டோம், ஷேப் கொடுக்காம ஸ்ட்ரைட்டாக எடுத்துக்கணும். ஸோ ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி தான் தெரியும் நமக்கு. பட் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான ஸ்லீவோட அந்த வித்தை மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ தேவையான ஸ்லீவோட வித்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதோட ஒரு 1.5 இன்ச்சு நீங்கள் அதிகமாக வச்சுட்டு கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி தையல் தெரியாது. ஸோ இங்கே பாருங்கள், இப்போ இந்த அளவு கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கப்புறம் வந்து நமக்கு ஒரு 1.5 இன்ச்சு தேவை. ஸோ இதுக்கப்புறம் வந்து நமக்கு ஒரு 1.5 இன்ச்சு தேவை. அந்த அளவை நம்ம போட்டுட்டு நம்ம இப்படி கட் பண்ணும்போது நமக்கு வந்து ஸ்டிச்சிங் அந்த மாதிரி ஆகாது, நார்மலாக இருக்க மாதிரி இருக்கும். பட் நீங்கள் வந்து இதுக்கும் அதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. நான் ஏதாவது ஒரு வீடியோவில் வந்து ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அப்போ உங்களுக்கு புரியும் எதனால அந்த மாதிரி கிராஸாக நமக்கு தையல் வருது அப்படிங்கிறது புரியும். நெக்ஸ்ட் வந்து நம்ம பட்டி கட் பண்ணிக்கலாம். இதில் வந்து வேறு ஒரு மெத்தடில் நான் காட்டுறேன். இது வந்து நான் நிறைய வீடியோஸில் போட்டிருக்கேன், பட் நம்மளோட கிளாஸில் இதை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம இங்கே கோடு போட்டிருக்கோம்ல, இதை இப்படி மடிச்சுக்கோங்க. பேக் இது இப்படி மடிச்சுக்கோங்க.
இங்கே வந்து ஆமோல் நாட்ச் நம்ம போட்டிருக்கோம். அதே மாதிரி இது ஃப்ரண்ட்டு, இதுலேயும் வந்து ஆமோல் நாட்ச் போட்டிருப்போம். ஸோ அந்த ஆமோல் நாச்சும் இந்த ஆமோல் நாச்சும் ஒன்றா இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த இடத்த மெஷர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நல்லாவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. நமக்கு பார்த்தீங்கன்னா 2.25 அளவுக்கு இந்த ஆமோல் சைடில் ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் எனக்கு கேப் வருது. பட் நீங்கள் மெஷர் பண்ணி பார்க்குறீங்க, பட் உங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சு அவ்வளோதான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சில ஆல்ட்ரேஷன் பண்ணணும். அது வந்து நான் அப்புறம் உங்களுக்கு சொல்லி தரேன் அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத. பட் இப்போ வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நார்மலாக வந்து 2 இன்ச்சுக்கு மேலே இருந்ததுன்னா நீங்கள் இதை எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கப் ஷேப்பாக இருக்கட்டும், பட்டியாக இருக்கட்டும், ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்கும். ஸோ இது வந்து 2.25 அளவுக்கு இருக்குது. இதை மட்டும் தான் நம்ம மெஷர் பண்ணுறோம், வேறு எதையும் பண்ணல. இந்த ஆமோல் சைடில் மட்டும் நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த கிளாத்தை வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்ட் பண்ணியிருக்கேன், திரும்பவும் இன்னொரு ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செக் பண்ணிக்கலாம் பேக்கில் எந்த அளவுக்கு கிளாத் இருக்குன்னு. இந்த அளவுக்கு இருக்குது போதும் நமக்கு. இப்போ வந்து 4 பீஸாக நமக்கு இருக்குது. ஓகேவா? இப்போ வந்து நம்ம ஆமோல் சைடில் மட்டும் தான் மெஷர் பண்ணியிருக்கோம். 2.25 இன்ச்சு இருந்ததில்ல, அதோட நம்ம வந்து 1 இன்ச்சு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 3.25 இன்ச்சு. ஸோ ஆமோல் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு 3.25 வரணும். ஸோ ஆமோல் சைடு இது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆமோல் சைடில் 3.25 வரணும். ஸோ ஆமோல் சைடில் 3.25 வைக்கிறோம் அப்படின்னா நெக் சைடில் பார்த்தீங்கன்னா 4.25 வரணும். இதை விட 1/2 இன்ச்சு அதிகமாக வரணும் நெக் சைடு. ஸோ இது வந்து அதே மாதிரி மிடில் பார்த்தீங்கன்னா இதை விட 1/2 இன்ச்சு கம்மியாக வரணும். ஓகேவா? நெக் சைடில் பார்த்தீங்கன்னா ஆமோலை விட 1/2 இன்ச்சு அதிகமாக வரணும். மிடில் பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச்சு கம்மியாக வரணும். ஸோ ஆமோல் சைடு வந்து நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஆமோல் சைடுக்கு 3.25 வரணும். எதுக்காக இந்த 3.25 2.25 தானே வந்தது? எதுக்காக 3.25 வைக்கிறேன்னா மேலே தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு, கீழே தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு, அதுக்காக தான் 3.25 1 இன்ச்சு ஆட் பண்ணி வைக்கிறோம். இல்லை உங்களுக்கு வந்து 1/2 இன்ச்சில் தையல் போட மாட்டீங்க, அதை விட கம்மியாக தான் போடுவீங்கன்னா நீங்கள் 3/4 இன்ச்சு ஆட் பண்ணிக்கிட்டா போதும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3.25 நான் ஃபஸ்ட்டு வந்து ஆமோல் சைடுக்கு போட்டுக்கிறேன். சார் நம்மளோட இந்த லென்த்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாடி வச்சிங்களா அந்த அளவுக்கு வச்சுக்கிட்டாலே போதும். 9.25 வச்சுருந்தோம்ல, ஸோ 9.25 கூட நமக்கு தேவையில்லை, 9 இன்ச்சு இருந்தால் போதும். நான் ஆல்ரெடி போன வீடியோவில் வந்து இது எந்த அளவுக்கு தேவைன்றது எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் வந்து நம்ம செஸ்ட் ரவுண்டோட 1 இன்ச்சு கம்மியாகவே வச்சுக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இந்த அளவுக்கு நமக்கு கிளாத் தேவை. ஆமோலுக்கு வந்து நம்ம இங்கே போட்டுட்டோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த 3.25 போட்டிருக்கோம் அப்படின்னும் போது இங்கே வந்து 4.25 வரணும். மிடில்னா இதுக்கு ரெண்டுத்துக்கும் மிடில் கிடையாது. இங்கேருந்து ஒரு 2.5 எங்கே நம்ம டாட் பிடிக்கிறோமோ, டாட் பிடிக்க ஸ்டார்ட் பண்ணுறது எப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ எங்கே நம்ம டாட் பிடிக்க போகிறோமோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நம்ம 2.5 இன்ச்சில் தான் டாட் பிடிப்போம் இந்த சைஸ்க்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதை விட 1/2 இன்ச்சு கம்மியாக வரணும். ஆமோலில் வந்து 3.25 அப்படின்னும் போது இங்கே வந்து 3.25 வரணும். ஸோ இப்படி தான் வந்து ஷேப் போடணும். நெக் சைடில் வந்து 4.25 வச்சுருக்கிறோம், ஆமோல் சைடில் 3.25, மிடில் வந்து 3.25 வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஷேப் போட்டு ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ணி பாருங்கள். கப் வந்து அந்த அளவுக்கு ரொம்பவே அழகாக வரும். ஸோ பாருங்கள், இதுதான் ஷேப்பு. இதை நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம கிராஸ் கட்டிங் ப்ளவுஸோட கட்டிங் ஃபுல்லாக பார்த்துட்டோம்.